புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும். அப்பொழுது இந்த கோர சம்பவம், கொடிய சம்பவம், இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள், அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை முன்னிறுத்தி எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே. என்னுடைய ஆட்சியில ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம், பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியில எல்லா துறையிலும் லஞ்சம், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் தாரக மந்திரம். இந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்காது. மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு அதான் சொல்ற, டெய்லி கொலை இருக்குன்னு. அந்த கொலை புள்ளி விவரத்தை நேற்றே சொல்லிட்டு மீண்டும் வேணா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 7737 கொலைகள் நடந்திருக்குது. 4 வருஷத்துல 7737 கொலை. இந்த 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்? கஞ்சா போதை பொருள் எல்லா பக்கமும் தாராளமா விற்பனை ஆகுது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி திமுக ஆட்சியில பார்க்கிறோம். நான் 3 வருஷத்துக்கு முந்தைய நான் குறிப்பிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்தேன், சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். அப்பெல்லாம் இந்த ஆட்சியால் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளிக்குது. இந்த போதையால் இன்றைக்கு மாணவர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய காட்சி, இந்த போதையால் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீட்டல் அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எதையா நான் 3 வருஷத்துக்கு முந்தையே சொன்னேன். நீ கேட்டிருந்தா, இந்த போதைப் பொருளை தடுத்திருந்தா இந்த இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க. சட்ட ஒழுங்கா அடியோடு சீர்கட்டு விட்டது. 4 நாளைக்கு முந்தி பாக்குறேன், எஸ்ஐ போட்டு 3 பேர் 2 பேர் குத்துன்னு குத்துறான். சப் இன்ஸ்பெக்டர் 2 நம்பர் முகத்து மேலே குத்துறாங்க. அப்புறம் எங்க போய் நம்மளை காப்பாத்துறது? அந்த எஸ்ஐ அவர் காப்பாத்திக்க முடியல. நேற்றைக்கு முன்தனம் மணல் கொள்ள, ஒருவர் மணக்கொள்ளை தட்டி கேட்கிறார், மணல் அல்லது தவறு என்று. உடனே அங்க இருக்கின்ற அந்த மணல் மாபியா கும்பல் அவரை வெட்டி சாக்கிறாங்க. அதே இடத்தில் இறக்கிறார். அவருடைய தம்பி தடுக்க போறார். அவரும் படுகாயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய தாயார் சிகிச்சை பெற்று வருகிறார். அதை வழக்கு போடுறது கூட காவல்துறை அஞ்சுகிறது. இந்த ஆட்சியாருடைய ஆணவத்தால், அதிகாரத்தால் அதை கூட தடை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும். அப்பொழுது இந்த கோர சம்பவம், கொடிய சம்பவம், இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள், அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை முன்னிறுத்தி உரிய தண்டனை பெற்று தருவோம். என்ன, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? ஒரு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கலீங்கன்னா மக்கள் எங்க போறது? புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.